சுலோவின் பார்வை அனைவரையும் தொடர்ந்தது. ஆனால் எதுவும் சொல்லாமல் சாப்பாடு பரிமாறினார். பேசிக்கொண்டே மினியிடம், மினி, உன் வீடு எங்கம்மா இருக்கு? சாப்பிட்டு கொண்டிருந்தவளுக்கு சுலோவின் கேள்வியில் புரை ஏறியது. பாத்துமா, என்ன அவ்வளவு பெரிய கேள்வியா கேட்டேன்? ஏன் இப்படி பதட்டப்படுற? சரி, சாப்பிட்டு முடி, பிறகு பேசிக்கலாம். விஜயும் சுசினும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சுசின் சுலோவை நிமிர்ந்து பார்த்தான். என்னடா, சாப்பாட்டை பார்த்து சாப்பிடு, என்னை ஏன் பார்க்கற? அவரது பேச்சை இப்பொழுது எதுவும் பேசாதே என்று சொன்னது. சுசின் பேசாமல் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு எழுந்து சென்றான். விஜயும் மினியும் ஏதோ பேசிக்கொண்டே இருந்தனர். பிரகாஷும் சாப்பிட்டு முடித்தான். அனைவரும் ஹாலுக்கு வந்ததும் மினிதான் கிளம்புவதாக சொன்னாள். பிரகாஷும் கிளம்புவதாக சொல்லி கிளம்பி சென்றான். அவன் விடைபெறும் போது விஜயின் கண்களில் தெரிந்த தவிப்பு பிரகாஷின் பார்வையில் மட்டுமல்ல, சுலோவின் பார்வையிலும் பட்டது. ஆனால் பிரகாஷ் அவளை வேண்டுமென்றே தவிர்ப்பது போல் தோன்றியது அவருக்கு. ஒரு பெண்ணின் தாயாக அவருக்கு கவலை தோன்றியது. சுசினை பார்த்தார். அவன் மினியை பார்ப்பதும் விஜயிடம் பேசுவதுமாக இருந்தான். சுலோவின் பார்வை ஆராய்வதை சுசின் புரிந்து கொண்டான். தாயிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்தான். ஆனால் அதற்கு இது நேரமல்ல என்பதை புரிந்து பேசாமல் இருந்தான். சரி விஜி, நான் கிளம்புறேன். அம்மா தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஹேமா அம்மாவுக்கு போன் செய்திருப்பா. ஆனாலும் நான் போகிற வரைக்கும் வாசலிலே பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி போவ மினி? உன் ஸ்கூட்டி வேற ஹாஸ்பிட்டல்ல நிக்குதே, விஜி கேட்டாள். போகலாமா? உன் வீடு எங்க இருக்கு? வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? நீ என்னம்மா படிக்கிற? அம்மா, இவ்வளவு கேள்வியை ஒரேடியா கேட்டா அவ என்ன செய்வா? ஒரு கேள்வியா கேளுங்கம்மா. ஏற்கனவே பயந்து போயிருக்கா. அப்புறம் பின்னங்கால் பிடரியில் பட ஓடிர போறாள். விஜய் கேலி செய்தாள். அவளது பேச்சில் அனைவரும் சிரித்தனர். நீ சும்மா இருந்தாலே போதும், வேற எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பேச்சை பாரு. நீ சொல்லு மினி. என் வீட்டில் நானும் அம்மாவும் தான் ஆண்டி. அப்பா? விஜய் கேட்க, விஜய் பேசாம இருக்கியா? அவ சொல்லுவதிலே புரியல. நீ சொல்லுமா. அவளை அடக்கினார். பரவாயில்ல ஆண்டி, அப்பா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே தவறிட்டாங்க. என் அப்பாவோட முகம் கூட எனக்கு போட்டோவில் பார்த்துதான் தெரியும். அவள் பேச பேச அதிலிருந்து ஏக்கமா ஏமாற்றமா ஏதோ ஒன்று சுசினை இலக்கியது. சுலவுமே கொஞ்சம் உருகிதான் போனார். விஜய் அவளை கட்டி கொண்டு, இது ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ற? எங்க அப்பாவை உன் அப்பாவான்னு நினைச்சுக்கோ, சொல்லி முடித்து விட்டு நாக்கை கடித்து கொண்டாள். சுசினை பார்த்தாள். அவன் பார்வையில் உன்னை போய் நம்பினம் பாரு என்னும் குற்றச்சாட்டு தொங்கி நின்றது. உடனே நிலைமையை சமாளிக்கும் பொருட்டு, இப்படி வேணா வச்சுக்கலாம். அதாவது நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நீயும் இந்த வீட்டு பொண்ணு மாதிரிதான். இனிமேல் அடிக்கடி வாமா. சரி, இப்போ நேரமாச்சு, நீ கிளம்பு. சுசின் உன்னை வீட்டில் டிராப் பண்ணுவான். அவள் ஏதோ சொல்ல வரவும், நீ ஒன்னும் சொல்ல வேணாம். உன் ஸ்கூட்டியை எங்க டிரைவர் கொண்டு வந்து நிப்பாட்டுவான். அவரது பேச்சை மீற மனம் இல்லாமல் அமைதியாக இருந்தாள் மினி. சுசின் மினியை கூட்டிக்கிட்டு போய் அவள் வீட்டில் விட்டு விட்டு வா. விஜி, நீ ரூமுக்கு போ. அவரது பேச்சை கேட்டு இருவரும் மாட்டிக்கொண்ட உணர்வில் விழித்தனர். அதுவும் இருவருக்குமே சுலோ ஒரு முடிவுக்கு வந்து விட்டதாகவே தோன்றியது. ஏனென்றால் சுலோ அவ்வளவு சுலபத்தில் உணர்வுகளை, தனது விருப்ப வெறுப்புகளையும் வெளியிட மாட்டார். ஆனால் இன்று மினியிடம் அவளை பற்றி அதிகப்படியாக விசாரித்ததாகவே வீட்டில் விட்டு வர சொன்னதும் அதிகமாகவே அதிர்ச்சியை அடைந்தான். ஆனாலும் எதுவும் சொல்லாமல் காரை நோக்கி நடந்தான். மினி இருவரிடமும் விடைபெற்று கொண்டு காரில் ஏறிக்கொண்டாள். ஏறியவுடன் அவனிடம் சொன்னாள், என்னை பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுடுங்க, நான் போய்க்கிறேன். நீங்க சிரமப்பட வேண்டாம். உன்னை இறக்கி விடுறதுதான் எனக்கு சிரமமே ஒழிய இறங்குவதில் இல்லை. சோ பேசாமல் வீட்டுக்கு வழியை காட்டு. அவனது முகம் புன்னகையில் விரிந்தது. மினி வழிகாட்ட சுசின் அவளது வீட்டிற்கு காரை விரட்டினான். சுசினின் வீட்டில் அவர்கள் கிளப்பியதும் சுலோ விஜயை பிடித்து கொண்டார். அவளை ரூமிற்கு அழைத்து சென்று மருந்தை சாப்பிட வைத்ததுமே விஜி புரிந்து கொண்டாள். அம்மா ஏன் இப்படி ரூம் வரை வந்து பாசத்தை பிழியிறாங்க? ஏதோ விசாரணை நடக்கும் போல இருக்கே. இந்த அண்ணா வேற அவன் ஆளை பார்த்ததும் உலகமே அவளை சுத்திதான் ஏங்குற மாதிரி அவளை கூட்டிக்கிட்டு போயிட்டான். இப்போ விசாரணையை நான் மட்டும்தான் சந்திக்கணுமா? ஆண்டவா,
என்னை இப்போ மட்டும் காப்பாத்து. இனிமேல் உன்னை தொந்தரவே செய்ய மாட்டேன். விண்ணப்பத்தை அவள் போட்டுக்கொண்டிருக்கும் போதே விசாரணையை துவங்கி விட்டிருந்தார் சுலோ. அவரது முதல் கேள்வியிலேயே விஜி தடுமாறிதான் போனாள். விஜி, உனக்கு மினியை எவ்வளவு நாளா தெரியும்? அவரது கேள்வியிலேயே நீ இதற்கு முன்னர் அவளை பற்றி எதுவும் சொன்னது இல்லையே என்ற கேள்வி தொங்கி நின்றது. எனக்கு அவளை காலையில் தாம்மா தெரியும். அதுவும் நான் அடிபட்ட பிறகுதான் தெரியும். ஆனால் அவ எங்க காலேஜ் தான். அவர் கேட்காததையும் சேர்த்தே சொன்னாள். அது போகட்டும், சுசினிக்கு எவ்வளவு நாளா தெரியும்? ஐயோ அம்மா, அண்ணாவுக்கு எவ்வளவு நாளா தெரியுங்கிறது சத்தியமா எனக்கு தெரியாது. அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கே. பேச்சை பாதியிலே நிப்பாட்டி சுலோவை பார்த்தாள். இல்லம்மா, நான் அவன் கூட வருவதாக தான் சொல்லி இருந்தேன். மற்றபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. அவளது மொழியிலே சுலோ சிரித்து விட்டாள். அவனோட தங்கச்சியாச்சே நீ. அவன் வரட்டும், நான் அவன்கிட்ட கேட்டுக்கிறேன். அவர் கிளம்பி விட்டார் என்று நினைத்து இழுத்து வைத்திருந்த மூச்சை விடும்போது அடுத்த வெடியே வீசினார். அடுத்த வருஷம் படிப்பு முடிஞ்சதும் மேல படிக்க போறியா இல்லை? அவரது கேள்வியிலேயே சப்த நாடியும் ஒடுங்கியது அவளுக்கு. ஆனாலும் அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கேம்மா. அதுக்குள்ள ஏன் இப்படி கேக்குறீங்க? தைரியமாக கேட்டுவிட்டாள். உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசை வந்துட்டா மாதிரி எனக்கு தோணுச்சு. மேலே எதுவும் சொல்லாமல் அவர் சென்று விட்டார். ஆனால் விஜயின் நிலைமை தலையில் இடியே விழுந்தது போல் நிலை குலைந்து போனாள். மினியின் வீட்டிற்கு சென்று சேரும்போது மீனாட்சி வாசலிலேயே காத்து கொண்டிருந்தார். வீட்டின் முன்னால் கார் நிற்கவும், நம்ம வீட்டுக்கு கார்ல யார் வராங்க என்று கேட்டை திறப்பதற்காக சென்றார். காரில் இருந்து மினி இறங்குவதை கண்டதும், மினி, நீ ஏன் கார்ல வர? உன் ஸ்கூட்டி என்னாச்சு? ஆமா, இது யாரோட கார்? சொல்லுடி, ஏன் இப்படி நிக்கிற? அவளை உலுக்கினார். ஐயா அம்மா, கொஞ்சம் பேசாமல் இர. இப்ப எதுக்கு இவ்வளோ ரியாக்ஷன்? முதல்ல வீட்டுக்குள்ள வா, சொல்லுறேன். சுசின் மேலிருந்த கோபத்தை அவரிடம் காட்டிவிட்டு சென்றாள். அவளது தாயை பார்த்ததும் காரிலிருந்து இறங்கி அவரிடம் வந்து, ஆண்டி, நான் இவ கூட காலேஜில் படிக்கிற விஜயோட அண்ணன். நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல, தன்மையாக சொன்னான். ஓ அப்படியா தம்பி, சரி உள்ளே வாங்க, அவர் அழைத்தார். அவனுக்கு தான் விரும்பும் பெண்ணின் தாயிடம் சுமூக உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது போல் இருந்தது. எனவேதான் சொல்லாமல் இறங்கி அவரிடம் பேசினான். அவர் வீட்டுக்கு அழைக்கவே சந்தோஷமாகவே சென்றான். உள்ளே வாங்க தம்பி. மினி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. அவனை வரவேற்று அமர வைத்தவர் மினிக்கு குரல் கொடுத்தார். ஏதாவது பிரச்சனையா தம்பி? நீங்க கூட்டு வந்திருக்கீங்க? என் பேர் சுசின். இன்னைக்கு காலேஜில் மினியால என் தங்கச்சிக்கு ஒரு சின்ன விபத்து. அது எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. நீங்க தான் மினி கிட்ட கேட்டுக்கணும். சோ அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு எங்க வீட்டில் அவளை விட்டுட்டு வர அவளுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. தனக்கு தெரிஞ்சதே சொன்னான். மினியோட ஸ்கூட்டி ஹாஸ்பிட்டல்ல தான் நிக்குது. நானே நாளைக்கு கொண்டு வந்து விடுறேன். நீங்க தப்பா நினைக்காதீங்க. மினியை அவர் தவறா நினைக்க கூடாதே என்ற தவிப்பு அதில் தெரிந்தது. நான் தப்பா எதுவும் நினைக்கல தம்பி. அவ கொஞ்சம் வெகுளி, ஏதாவது செய்து மாட்டிக்கொள்ள கூடாதே என்ற கவலைதான். மினி கிச்சனில் நின்று இவர்கள் பேசுவதை ஆத்திரத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். இந்த இந்த அம்மாவுக்கு அறிவே கிடையாது. இந்த பனைமரம் கிட்ட அவங்களுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? அவனை பாரு, என்னமோ விருந்து சாப்பிட வந்த மாப்பிள்ளை மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத. இவன் வேற என்னென்னமோ சொல்றான். ஒரு மார்க்கமாவே வேற பார்த்து வைக்கிறான். என்னமோ பொண்ணுங்களையே பார்த்தது இல்லைங்கிற மாதிரி. அம்மாவுக்கு கொஞ்சம் கூட நாசுக்கே பத்தாது. நான் இன்னும் தண்ணி எடுத்துக்கிட்டு போகலையே, அவனை அனுப்பி விடுவோம்னு பாக்குதா? அவன்கிட்ட என்ன பேச்சு வண்டி கிடக்கு? பொறுமினாள். இவளை காணாததால் கிச்சனுக்கு வந்த மீனாட்சி மினி புலம்பியபடி நிற்பதை பார்த்து அவளை கண்டிக்க இது நேரமல்ல என்பதை புரிந்து கொண்டு தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு சென்றார். இந்தாங்க தம்பி, தண்ணி குடிங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? அவர் இதை கேட்கவும் புயல் என ஹாலுக்கு வந்த மினி, அம்மா, அவர் என்னை விட்டுட்டு போகத்தான் வந்தார். நீங்க என்னமோ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவருக்கு எவ்வளவோ வேலை இருக்கும். மினியின் பேச்சை கேட்டு இருக்கையில் இருந்து எழுந்து, ஆமா ஆண்டி, நான் கிளம்புறேன். மினியோட வண்டியை நாளைக்கு கொண்டு வந்து விடுறேன். அவள் கோபம் புரிந்து எழுந்து விட்டான். அவன் நாளைக்கு வருவதை உறுதி செய்தவன் புன்னகையுடன் கிளம்பி சென்றான். மினியின் பேச்சில் அவன் கோபப்பட்டு விட்டானோ என கவலைப்பட்டவர் அவன் நாளையும் வருவதாக சொல்லவும் நிம்மதி பெருமூச்சு வெளியிட்டார்.
அவனது முன்னால் மினியை கண்டிக்கவும் முடியாமல் அவளை விட்டு கொடுக்கவும் முடியாமல் அவனை பார்த்து முறிவு அளித்து கொண்டே மினியை முறைத்தார். அவன் சொல்லும் முன்னால் மினியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்றான். அவன் சென்றதும் மினியை பிடித்து கொண்டார். மினி, இன்னைக்கு காலேஜ்ல என்ன தாண்டி நடந்தது? விஜிக்கு எப்படி அடிபட்டுச்சு? வந்தவன் உன்னால தான் அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு போறான். இப்போ சொல்ல போறியா இல்லையா? அவளை பிடித்து உலுக்கினார். அது ஒண்ணும் இல்லம்மா, என் துப்பட்டா அவன் மூஞ்சில விழுந்து ஸ்லிப் ஆகி விழுந்துட்டா, அதனாலதான் லேட் ஆயிருச்சு, போதுமா? தயக்கமாய் துவங்கி கடுப்பாய் முடித்தாள். இன்னைக்கு காலையிலேயே சொன்னேன் பின் வச்சுட்டு போன்னு, நீதான் கேட்காம போயிட்டு இப்படி வம்பு வளர்த்துட்டு வந்திருக்கியே, உன்னை என்ன செஞ்சால் தகும்? சரி, இனி என்ன செய்யறதா இருக்க? அதுமா, இனிமேல் துப்பட்டா போட்டா பின் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மீனாட்சி தலையிலே அடித்து கொண்டார். மினி, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிக்காம. சரி, புரியுற மாதிரி சொல்லுங்கம்மா. அவளை வீட்டுக்கு போய் பார்க்கணுமா இல்ல எப்படியே விட்டுட போறியா? அதுமா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவளால இன்னும் 2 வாரத்துக்கு நடக்க கூட முடியாது. நடக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். அப்படியே விட்டுட்டா அவள் என்னை பத்தி என்ன நினைப்பா? அதுக்காகன்னு மட்டும் இல்ல, என்னால அடிபட்டுச்சு. ஸோ அவளுக்கு சரியாகிற வரைக்கும் போய் பார்க்கணும். நீங்க என்னம்மா சொல்றீங்க? போகவா வேண்டாமா? நானே அதை சொல்லதான் வந்தேன். எப்படியோ இதுவாவது உனக்கே தோணுச்சே, சந்தோஷம்தான். சரி, கை கால் கழுவிட்டு வா, உள்ளே போய் கண்ணா கண்ணுக்கிட்டு இருக்காத. சொன்னவர் கிளம்பும் நேரம் நினைவு வந்தவராக, ஒரு நிமிஷம் மினி, இன்னைக்கு உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பிள்ளைய கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளாத குறைய அனுப்பி விட்டியே, உனக்கே இது நல்லா இருக்கா? வீட்டுக்கு வந்தவங்கள, அதுவும் உபகாரம் பண்ணணும்னு வந்தவங்கள இப்படியா பேசி அனுப்பிவிடுவ? நானே கேட்கணும்னு நினைச்சேன். அவன் வந்ததும் உட்கார வச்சு பேசுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட இதே கிடையாதுமா? அவனும் அவன் பார்வையும் அவன் பேச்சும் சரியா பொறிக்குமா? இனிமேல் நான் இல்லாத நேரம் வந்தா வீட்டில் சேர்க்காதீங்க, சரியா? மினியின் பேச்சை கேட்டதும் மீனாட்சிக்கு வாயெடுத்து போயிற்று. அந்த தம்பியை பார்த்து நல்ல பிள்ளையா தெரியுது. இவ ஏன் இப்படி சொல்றா? அதுவும் நான் சொல்ல வேண்டியதை இவ சொல்றா. இதுக்கு மேல இவகிட்ட பேசினா என்னையே அந்த பிள்ளையே கெட்டவன்னு நம்ப வச்சிடுவா. ஏன் தான் இப்படி இருக்காளோ? நாம சொன்னாலும் புரிஞ்சிக்காம அவ சொல்றதுதான் சரின்னு நினைக்கிறதை எப்ப விட போறாளோ? ஆண்டவா என வேண்டிக் கொண்டு சமையற்கட்டிற்கு சென்றார். ஆபீஸ் வந்து சேர்ந்த பிரகாஷுக்கு குழப்பமாக இருந்தது. இந்த சுசின் வரட்டும், அவன் கிட்டையே கேட்டுடலாம். அவன் எண்ணி முடித்ததும் சுசின் ஆபீஸில் நுழைவது தெரிந்தது. அவன் அறைக்கு செல்லும் வரை பொறுக்க முடியாமல் வாசலுக்கே சென்று அவனை இழுத்து வந்தான். அவன் இழுத்து வந்த வேகத்தை பார்த்து ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லோரும் அவர்களை விசித்திரமாக பார்த்தனர். பிரகாஷ், எதுக்கு இப்ப என்னை இவ்வளவு வேகமா இழுத்துட்டு வர? பாரு, வெளியே ஸ்டாஃப் எல்லாரும் என்னை என்ன பண்ண போறாங்கன்ற மாதிரியே பாக்குறாங்க. இங்கதானே வந்துகிட்டு இருக்கேன், அப்புறம் ஏன் இப்படி? சரி, உனக்கு என்ன தெரியணும்? இருக்கையில் அமர்ந்தவாறு கேட்டான். அப்போ என்கிட்ட சொல்ல உனக்கு ஏதோ விஷயம் இருக்கு, அப்படித்தானே? ஏய், இருந்தாலும் நீ ஓவர் ஸ்மார்ட். என் வாயவே பிடுங்குறியே. என்னென்ன முதல்ல நீ சொல்லு. இல்ல இல்ல, கேளு, அப்புறமா நான் சொல்றேன். இதை சொல்லும் பொழுதே அவன் இதழ்களில் ரகசிய புன்னகை வந்தது. அப்படியா? அப்போ ஓகே. எப்படா கல்யாண சாப்பாடு போட போற? பொண்ணு பார்த்துட்ட போல. வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போற அளவுக்கு ஆயிருக்கு. ஆனா பாரு, எனக்கு இப்போதான் தெரியுது. பொய்யாக அழுத்து கொண்டான். அவனது பேச்சில் கிண்டல் தெரிந்தது. வாய் விட்டு சிரித்த சுசின், நீ தானடா பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த, உனக்கு தெரியாமல் போகுமா என்று சொல்லி அவனது ஒப்புதலை அழித்து விட்டு, உனக்கு எப்படிடா தெரிஞ்சது? ஆச்சரியமாக கேட்டான். எனக்கு மட்டுமா? விஜிக்கு, ஏன் உன் அம்மாவுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு பிரகாசம் மூஞ்சியில். அதை விட யாரு இருக்கா, என்ன பேசுறா, எதுவுமே உன் காதில் விழல. அவ்வளவு தெரியற மாதிரியா நடந்துக்கிட்டேன்? நீ சொல்றது சரிதான். அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு போல. என் கணக்கு சரினா விஜய் கிட்ட விசாரணை முடிஞ்சு என் அப்பா காதுக்கு விஷயம் போயிருக்கும். வீட்டில் அம்மா கிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போறேனே தெரியலடா. நீ சொல்றது சரிதான். உன் அப்பா வீட்டுக்கு கிளம்பி போய் 1/2 மணி நேரம் ஆகுது. வேகமாக சீட்டிலிருந்து எழுந்த சுசின், நிஜமாவாடா சொல்ற? என் அம்மா கிட்ட நான் என்னன்னு சொல்றது? அதை விட இன்னைக்கு பார்த்த பொண்ணை, அதுவும் என் மேல கோபம் இருக்கிற ஒருத்தியை
நான் லவ் பண்றேன்னு எப்படிடா சொல்றது? காதலில் தவிப்பு. அவளுக்கு உன் மேல கோபமா? மினிக்கா, என்னடா சொல்ற? அன்று காலை நடந்து முடிந்ததை ஒன்று விடாமல் பிரகாஷிடம் சொன்னான். ஓ, அதனாலதான் உன்னை பார்த்ததும் அம்மணி அப்படி முழிச்சுதா? அவனது பேச்சில் சிரித்தாலும் சுலோவின் விசாரணையை நினைத்து கலங்கிதான் போனான் அவன். விஜி சுலோவின் பேச்சில் தவித்து போனாள். அம்மாவின் கவனம் அண்ணனிடம்தான் இருக்கிறது என்றுதான் நினைத்தது. எவ்வளவு பெரிய தவறு! அம்மா தன்னை 2 அடி அடித்தால் கூட இவ்வளவு வலித்திருக்காதே. என்ன சொல்லி அம்மாவை நம்ப வைக்க போறேன்? அதை விட என்ன சொல்லி நம்ப வைக்க? நான் பிரகாஷை விரும்பவே இல்லை என்றா? இல்லைனா விரும்புறேன் என்று சொல்லியா? இதை நான் அண்ணன் கிட்ட கூட சொல்லலையே. நான் எப்படி அவன்கிட்ட சொல்றது? இப்படியே யோசித்து கொண்டு மருந்தின் வீரியத்தில் கண் அயர்ந்தாள். சுசினும் விஜியும் வருவதை எப்படி எதிர்கொள்வது என்ற தவிப்புடன் இரவிற்காக காத்திருந்தனர் சுலோவும். வீட்டு அங்கத்தினர் சாப்பாட்டு அறையில் அமர்ந்து சாப்பிட அவர்களின் அமைதி அந்த வீட்டு மல்லிக்கு கூட புதிதாக இருந்ததோ. இச்சென்ற சப்தம் மட்டுமே அங்கே கேட்டுக்கொண்டு இருந்தது. சுலோவே அந்த மௌனத்தை உடைத்தார். இன்றைக்கு என்ன எல்லாரும் மௌன விரதமா? விஜி, நீ வாயில் கம் வச்சு ஒட்டினா கூட அதையும் முழுங்கிட்டு வாய் ஓயாமல் பேசுவ. நீ சும்மா இருந்தா கூட இவன் உன்னை சீண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பான். இன்னைக்கு என்னமோ தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்ட மாதிரி பேசாமல் இருக்க, என்ன விஷயம்? சுலாவின் பேச்சிலேயே நீயாக சொல்லிவிடு என்ற கண்டிப்பு ஒளிந்திருந்தது. அவர்களை காக்கும் பொறுப்பு இப்பொழுது சுந்தரத்திடம் சென்றது. அவர் மெதுவாக, நீ ஏன் இப்படி நினைக்கிற சுலோ? அவனுக்கு ஆபீஸ் டென்ஷனா இருக்கலாம். விஜிக்கு காலில் அடிபட்டிருக்கு இல்ல, அதான் பேசாமல் இருக்காங்க போல. நீ என்னமோ ஸ்கூல் பசங்களை விசாரிக்கிற மாதிரி இவங்களை விசாரிக்கிற. இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னு நீங்க அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? ஏன் பேசாமல் இருக்காங்கன்னு யதார்த்தமா கேட்டேன். இவங்க பேசாமல் இருந்து நீங்க பார்த்திருக்கீங்களா? அதை கேட்காமல் என்னை வாயை மூட வைப்பதிலேயே இருக்கீங்க. கணவனிடம் கடிந்து கொண்டார். ஏதாவது விஷயம் இருந்தா அவங்களே சொல்ல மாட்டாங்களா என்ன? அந்த சுதந்திரத்தை நாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்படி நம்ம கிட்ட சொல்லாமல் அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிற? சரி, எல்லாரும் சாப்பிட்டு போய் தூங்குங்க. அவரது பேச்சை கேட்டதுமே ஏற்கனவே தவிப்பில் இருந்தவர்கள் மேலும் குற்ற உணர்வுக்கு உள்ளாயினர். அதுவும் விஜிக்கு வேர்க்கவே ஆரம்பித்தது. எப்பொழுதும் விஜயின் முக மாறுதலிலேயே என்னவென்று கண்டுபிடித்து விடும் சுசேன் இன்று அவனது கவலையில் மூழ்கி இருந்ததால் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் சுலோ அவளது தவிப்பை சரியாக புரிந்து கொண்டார். அவள் குழப்பத்தில் இருப்பது அவளது கருவிழியின் ஓட்டத்திலேயே அவருக்கு புரிந்தது. ஆனால் சுசின் ஒரு முடிவுடன் இருப்பது அவனது இறுகிய முகத்திலேயே தெரிய அவனையே பார்த்தார். அம்மாவிடம் இன்னும் மறைப்பது தவறாக தோன்ற தொண்டையை சொருமிக் கொண்டு பேச ஆரம்பித்தான். அம்மா, அது சுசின் சாப்பிட்டு போய் தூங்க சொன்னேன். நீ என்ன சொல்றதா இருந்தாலும் காலையிலே சொல்லிக்கலாம். சுலோ அறையில் சொன்னதே அவரே இவ்வாறு சொல்ல வைத்தது. நான் இதை இப்பவே சொல்லியாகணும்ப்பா. இப்போ சொல்லலனா நிலைமை இன்னும் மோசமாகலாம். சோ நான் சொல்லிடுறேன். என்ன சொல்ல போகிறான் என்பது போல் அனைவரும் பார்க்க அவன், அம்மா, இன்னைக்கு மதியம் நம்ம வீட்டுக்கு வந்த மினியை எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு மதியம் ஹாஸ்பிட்டல்ல தான் அவளை முதலில் பார்த்தேன். இது காதலான்னு கேட்டா சொல்ல தெரியல. ஆனா இதுவரை நான் பழகிய பார்த்த பெண்ணுங்க கிட்ட தோணாத ஒண்ணு இவளை பார்த்ததும் தோணுச்சு. அவளையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா சந்தோஷப்படுவேம்மா. இல்ல, நான் பாக்குற பொண்ணதான் கட்டிக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் நான் ரெடிதாம்மா. கடைசி வார்த்தையை சொல்லும் போது அவனது குரல் இயல்பாக பேச முயன்று தோற்று போயிருந்தது. விஜய் வேகமாக, எனக்கு மேல படிக்கணுமா, பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணணும், நம்ம கம்பெனிலேயே வேலை பார்க்கணும், வேற எண்ணம் இப்போதைக்கு இல்லை. அவளது பேச்சில் எந்தவித தயக்கமும் இல்லை. ஆனால் ஒரு இறுக்கம் இருந்தது போல் சுலோவிற்கு தோன்றியது. அதை ஆராயாமல் சுசினிடம், அப்போ நான் பாக்குற பொண்ணு உனக்கு ஓகேயா? இன்னும் 2 நாள்ல ஒரு பொண்ணை பார்க்க போகிறோம். நான் முடிவு பண்ணிட்டேன். அவதான் இந்த வீட்டு மருமகள். இப்போ நீங்க போய் தூங்குங்க. ஏதோ சொல்ல துவங்கிய சுந்தரத்தை பார்வையிலேயே அடக்கிவிட்டு சென்று விட்டார். அனைவரும் கை கழுவி விட்டு அறைக்குள் சென்றனர். யாரின் மனதிலும் மகிழ்ச்சி இல்லை.
விஜி ஒரு முடிவுக்கு வந்த பின்பும் பிரகாஷின் அன்றைய தோற்றம் வந்து நெஞ்சை கசக்கி பிழிந்தது. கண்களை இருக்க மூடிக்கொண்டாள். இன்று காலையில் கார் கண்ணாடி வழியாக பார்த்த அவனது முகமே மின்னி மறைந்தது. தலையை உலுக்கி கொண்டு மருந்தை சாப்பிட்டு விட்டு கண்களை மூடி படுத்தாள். இதயத்தில் இடி கண்களில் மலையை உருவாக்கியது. இதுவரை அவனும் பேசியதில்லை, தானும் பேசியதில்லை, காதல் சொன்னதில்லை. பின் ஏன் இப்படி அவனை ஏமாற்றி விட்டது போல் ஒரு வருத்தம். இதயம் பிளக்கும் இந்த வழி, இது காதலா இல்லையா? புரியலையே. மனதோடு போராடி கொண்டிருந்தாள் அந்த சின்ன பெண். அறைக்கு செல்ல திரும்பிய சுசினை அழைத்தார் சுலோ. அவர் சொன்னதை கேட்டவனின் முகத்தில் சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி எழுந்தது. இத்தனைக்கும் அவர் அவனை பற்றி எதுவும் சொல்லவில்லை. கடைசியாக அவனிடம் சொன்னார், நீ தூங்க போக முன்னாடி விஜயை பார்த்து குட் நைட் சொல்லிட்டு போடா. அம்மா, எதுக்கு திடீர்னு விஜயை பார்த்து குட் நைட் சொல்றாங்க என்ற யோசனையிலேயே விஜயின் அறைக்கு சென்றவனை வரவேற்றது அவளது விசும்பல் ஒளி. ஓ, அம்மா இதுக்குதான் நீங்க போக சொன்னாங்களா? இப்பொழுது இதை ஆராய நேரமில்லை என்று உணர்ந்து, விஜி அலறியா? என்ன? எதுக்கு? எந்திரி முதல்ல.